தேசாத்யவம்சகலசோதிபூர்ணேந்திரம் ஸ்ரீமன் நரசிம்ம குருவரிய பதாப்ஜவருங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தன் குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே ஈடாதுங்கஸ்தனகிரி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரகா சித்தமத்யாபயந்தி ஸ்ரோத்கிஷ்டாயாம் சபிநிகலிதம் யாதராத்யபந்தே புராதஸ்யை நம பூய ஏவாஸ்து பூயகா தன்னவயல் குருவை ஆண்டாள் அரங்கற்கு தன்னிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாடைச் செல்லும் சூடிக் கொடுத்து சொல்படியே பொல்பாவை பாடியளவுள்ள பெண்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விமாத்தம் நான் கடவா வண்ணமே வேங்கடவர்க்கு என்னை விதிக்க வேண்டும். வேங்கடவர் சில கடைசியிலும் வங்கக்கடல் கடையில் மாதவனை கேசவனை இப்படி என்ன வேங்கடவர்த்தி சொல்றான், கோவிந்தான்ட்டே சொல்றான். ஆகையினால பெருமாறண்ட போறது நமக்கு ஜர்னி. என்னவென்றிருக்காம் பாகவத சுப்பிரபாதம் பாடிட்டு பகவத் சுப்பிரபாதம் 5 பாசனத்தால் பாடி, இது 10வது பாசனம். 10வது பாசனம் இந்த 5 பாசனத்தாலே பாகவத சுப்பிரபாதத்தை பாடி என்ன சொல்றார்? அடிச்சியே பிள்ளாய் எழுந்திராய் முதல்ல, 2வது வந்திருந்த நாயகப்பின் பிள்ளாய், 3வது கௌதூகனுடைய பிள்ளாய் அப்படின்னு, அப்புறம் மாமான் மகளே அப்படின்னு. இப்ப இந்த இதனை எப்பேற்பட்ட அப்படி என்ன சித்த சாதனம், சாத்தியம் சித்தம் என்று 2. சாதனம் என்ன முயற்சி பண்ணி என்னொருமான அடையிறது, சித்தம் என்ன இன்னாருந்தால் ஒன்னும் குறைவேண்டேன் இருக்க வேண்டியது. நோத்து சிவர்க்கும் புகின்ற வம்மனாய் நோத்து அப்படின்னு நான் பிரயத்தனத்தி நோன்பு நோத்து சர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நான் எல்லாம் பெற்றுக்கிறேன் என்கிறபடியான ஒரு பெண் பிள்ளை. மாத்தவன் தாராரோ அம்மா உன்னுடைய நோன்பு உறவுக இருக்கிறான், பேசிருக்கக்கூடிய இல்லையா வாசல் திருவாதா ஆண்டாள், ஆண்டாளுக்கு ஆழ்வார் இந்த பெண் பிள்ளைக்கு பேரிடுகிறான் வியாக்கியானம் பண்றான். வாசல் திருவாதான் திருநாம் பாஷையை தடுக்கிறது இல்லை. ஏகாந்தி பரமேகாந்தின்னு 2 பேர். ஏகாந்தி அப்படின்னா யாரையும் சேர்க்காதோ மத்தனை இருக்கிறோம். பரமேகாந்தின்னு கருதட்டினாலும் வாசல் திறக்காதோ, ஏதோ பரமேகாந்தி எதுக்கு சொல்றது அப்படின்னா அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை வாசல் திருவாதாரம் திருவம். பரமேகாந்தி மாதிரி வாசல் திருவாதாரம் ஒரு படத்திற்கே கருதற்கு இல்லையா இருக்கு. நீ வந்தால்தான் நமக்கு பகவத் கிருபை பெருகும். நாத்தத்துராய்படி நாராயணன் சரி எதுக்காகணும் சொல்லுங்கோ, நான் நோத்துன்னு இருக்கேனே, நோன்பு எப்படின்னா பெருமாள் பார்க்கிறேன், இங்கேயே உட்காந்து பார்க்கிறேன், அங்கிருந்து போவோம். சரி, நாத்தத்துராய்படி நாராயணன் அவருடைய துளசி மாலை என்ன, அதன் கந்தன் என்ன, நாராயணன் நம்மால் போத்தா நாம் போய் மங்களாய் கவசனம் பண்ண அரைத்தரும் வேண்டுக்கெல்லாம் தருங்கோயில் வளர்ணன் எல்லாத்தையும் தருவான் பறை தரும். புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணம். சரி, புண்ணிய நாள், புண்ணியன்னு எம்புரானுக்கு திருநாள். பண்டொரு நாள் வராத காலத்திலே கூத்தத்தின் வாழ் வீழ்ந்த கும்பகரணம், யமன் வாயில வீழ்ந்த ராவணன் தம்பியானவனும் தோத்து உனக்கே பெருந்தெயில் தான் தந்தானோ, அவருக்குன்னு அதிகமான தூங்குறையே 2 பேரும் காம்படிஷன் போட்டு அதுல அவன் தோத்து போயிட்டு அவன் தூகம் வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். சரி, நோத்து உனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோ ஆத்த அனந்தனுடையாய் தாயே, நீ
அனந்தல் போல் இருக்காய், அருங்கலன்மே சரி ஆபரணத்தை சாத்தின் இருக்காய், தேத்தமாய் வென்று திறா அப்படின்னு என்ன பார்க்கிறபடி வந்து கருத வேண்டியது. எதுக்காக? எல்லாரும் வந்து நடை அழகு, குழல் அழகு பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி நீ வந்தது எப்படி? என் உன்னுடைய நோன்பு நமக்கும் உபகரணமாக அருவத்திருப்பை காப்பார். அருவத்திருப்பை பெருக வேண்டும். எப்படி பெருக வேண்டும்? அடியார்கள் குழான்களை கண்டாலே எம்பெருமானுக்கு ஈட்டங்கண்டிடக்கூடு மேல் பெண் பயனாவதை எப்படி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து போனா பெருமாள் அப்படியே இறங்கி வந்துடுறான். அதுதான் குழான் குழான் உற்சவத்துக்கு போறான், கல்லிண்டு போறா. நம்ம வைரபடி உற்சவம் இல்ல அந்த மோகினி அவதார உற்சவம் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே காஞ்சி திருடோத்சவம். சரி இந்த உற்சவம் ஏன் ஜனோட போறா அப்படின்னா பெருமாளே உருகி வந்துடுறார். அதுக்கு உள்ளே இருந்த கர்ப்பகுடைய இருந்தவரை கூட்டிட்டு வந்துட்டு உற்சவம் பண்ணிருக்கார். எதுக்குன்னா பகவத் கடாட்சம் விழுந்தது அப்படின்னா சகலமும் நமக்கு சித்திக்கும் அப்படின்னு. என்ன உயிர் உடல் கண்டம் காப்பாற்றவன் என்றுவான். ஆகியனாலே அவன் என்ன பண்றான்? பரதரம் சொல்றான். பரதரம் பர்பிங்க எதுக்கு பரதரம்? நோத்து போத்தா பரதரம். ஆகையால் நீயும் வர வேண்டியது. அரைப்படி என்ன 3 அர்த்தத்தை சொல்றா. ஒன்னு வாத்தியம், மற்றொன்று கைங்கரியம், மற்றொன்று துடகமே தோல்விடையே தொழிலே சேர்ப்புவே பாடகமே. 5 பாசரத்திலையும் 5 விஷயம் கேட்கிற. கடைசி 5 பாசரத்துக்கு இல்ல 5 into 5 25 கேட்கிற பலே. ஆனா சித்தம் ஜெகா இத்தைக்கு பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தான் கடைசியில. அப்படின்னா என்ன? உன்னுடைய கைங்கரியத்துக்கு இருந்த விமயத்துக்கிறா இந்த பறைகளை எல்லாம் நமக்கு வேண்டியது. திருப்பாவை என்ன மெசேஜ் சொல்றது அப்படின்னு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும். தொகை கைங்கரியத்தை கார்த்திக்கணும், பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும், அதில் ஈடுபடணும். இது இத்தனையும் மெசேஜ், திருப்பாவை மெசேஜ். இங்கே யார் ஈடுபடுறா? திருவாராதனத்திற்கு 5 பாசுரத்தால் பகவானை எழுப்பி 7 பாசுரத்தால ஆகவத்தாளையரம் 5 பேர் அழ்வார்கள் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி விடுகிறார். புஷ்பங்கரம் ஆரம்பாம் கிரீஷேகரபத்தியமாம் லக்ஷ்மி தாம் வந்தே குரு பரம்பராம்.